வணக்கம் மாணவர்களே, நாம் இந்த வீடியோவில் 4ஆம் வகுப்பு முதல் பருவம் தமிழ் பனைமரச் சிறப்பு இந்த பாடத்திற்கான புத்தக பயிற்சி வினாக்களை தான் பார்க்க போகிறோம். முதல்ல சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? கேள்வி எண் 1, வல்லமை என்ற சொல்லின் பொருள். வல்லமை என்ற சொல்லின் பொருள் எதுவாக இருக்கும் மாணவர்களே? வலிமை, எளிமை, இனிமை, புதுமைன்னு கொடுத்துருக்காங்க. வல்லமை இதனுடைய பொருள் கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான பதில் என்னன்னா வலிமை. வல்லமையினுடைய பொருள் வலிமை. அடுத்ததாக 2வது கேள்வி, உயர என்ற சொல்லின் எதிர்ச்சொல். எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. உயர அப்படின்னா என்ன வரும்? மேலே வருமா, நிறைய வருமா, தாழ வருமா, அதிகம் வருமா? உயர அப்படின்னா அதற்கு எதிர்ச்சொல் தாழ. தாழன்னா கீழே அப்படிங்கிற மாதிரி பொருள் வரும். அதனால் உயர என்ற சொல்லின் எதிர்ச்சொல் தாழ. அடுத்ததாக 3வது கேள்வி, விழுந்து என்ற சொல்லின் எதிர்ச்சொல். விழுந்து எதிர்ச்சொல் என்னவாக இருக்க முடியும்? எழுந்து. விழுந்து, எழுந்து. விழுந்து என்ற சொல்லின் எதிர்ச்சொல் எழுந்து. 4வது கேள்வி, கரையோரம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? கரையோரம் இதை பிரித்தா நம்மளுக்கு என்ன பதில் கிடைக்கும்னா கரை கூட்டல் ஓரம். கரை கூட்டல் ஓரம். கரையோரம் பிரிக்கிறப்ப நம்மளுக்கு கரை கூட்டல் ஓரம் அப்படிங்கிற பதில் நமக்கு கிடைக்குது. 5வது கேள்வி, அங்கெல்லாம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இதனுடைய பதில் அங்கு கூட்டல் எல்லாம். அங்கு கூட்டல் எல்லாம். அங்கெல்லாம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அங்கு கூட்டல் எல்லாம். 6வது கேள்வி, கீழ்காணும் சொற்களை பிரித்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு சாலையோரம், குருத்தோலை அப்படின்ட்டு 2 கொடுத்துருக்காங்க. இதற்கான பதிலை நாம் எழுதிடலாம். சாலையோரம் ஏற்கனவே நம்ம இங்கே படிச்சிருக்கோம். இங்கே பாருங்களேன், கரையோரம்னு இருந்தது, அதை நம்ம பிரித்து கரை கூட்டல் ஓரம்னு எழுதியிருக்கிறோம். அதே போல் தான் சாலையோரம், அதை நம்ம பிரிக்கிறப்ப சாலை கூட்டல் ஓரம். அடுத்ததாக குருத்தோலை, இதை பிரிக்கிறப்ப குருத்து கூட்டல் ஓலை. சாலையோரம், சாலை கூட்டல் ஓரம். குருத்தோலை, குருத்து கூட்டல் ஓலை. இப்போ நம்ம இந்த 6 கேள்வியையும் கேள்வி விடையோட படித்திடலாம். வல்லமை என்ற சொல்லின் பொருள் வலிமை. உயர என்ற சொல்லின் எதிர்ச்சொல் தாழ. விழுந்து என்ற சொல்லின் எதிர்ச்சொல் எழுந்து. கரையோரம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கரை கூட்டல் ஓரம். அங்கெல்லாம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அங்கு கூட்டல் எல்லாம். சாலையோரம், சாலை கூட்டல் ஓரம். குருத்தோலை, குருத்து கூட்டல் ஓலை. முதல் கேள்வி, பனை மரத்திலிருந்து கிடைக்கும் உணவுப் பொருள்கள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. மாணவர்களே, இந்த பாடத்தில் பனை மரத்திலிருந்து என்னென்ன உணவுப் பொருட்கள் கிடைத்திருக்கும்னு நாம் படித்தது நம்மளுக்கு நன்றாகவே நினைவிருக்கு. அதிலிருந்து நாம் இந்த பதில்களை எடுத்து எழுதிடலாம். நுங்கு, பனங்கிழங்கு, பதநீர், கருப்பட்டி, பனம்பழம், கற்கண்டு ஆகியவை பனை மரத்திலிருந்து கிடைக்கும் உணவுப் பொருள்களாகும். நுங்கு, பனங்கிழங்கு, பதநீர், கருப்பட்டி, பனம்பழம், கற்கண்டு ஆகியவை பனை மரத்திலிருந்து கிடைக்கும்
உணவுப் பொருட்கள் ஆகும். அடுத்ததாக இரண்டாவது கேள்வி, சிறுவர்கள் விளையாடுவதற்கு பனைமரம் எவ்வாறு உதவுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பனை மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய ஓலை, அந்த பனங்காய், இந்த நுங்கு சாப்பிட்டுட்டு தூக்கி போடுற அந்த இதெல்லாம் வச்சு சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணுறதுக்கு, விளையாடுறதுக்கு நிறைய விளையாட்டு பொருட்கள் நாம் பனை மரத்துலேருந்து செய்யலாம். இப்போ இதற்கான பதில்களை நாம் எழுதலாம். பனங்காய் வண்டி, பொம்மைகள், பனை ஓலை காற்றாடி, பனை ஓலை விசிறி ஆகியவற்றை கொண்டு சிறுவர்கள் விளையாடலாம். பனங்காய் வண்டி, பொம்மைகள், பனை ஓலை காற்றாடி, பனை ஓலை விசிறி ஆகியவற்றை கொண்டு சிறுவர்கள் விளையாடலாம். அடுத்ததாக மூன்றாவது கேள்வி, பனை மரத்தை நாம் எவ்வாறு பாதுகாக்கலாம்னு கேட்டிருக்காங்க. பனை மரத்தை மட்டும் இல்லை மாணவர்களே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மரங்களையுமே நாம் பாதுகாப்பது மிக மிக அவசியம். எத்தனையோ மரங்கள் இல்லாமலேயே போயிடுச்சு. அதை போல் இந்த பனை மரத்தை நாம் ஆளாக்கக்கூடாது. ஏன்னா இது நம்ம தமிழக மரம். அதனால் பனை மரத்தை நாம் அவசியம் நம்ம பாதுகாக்கவே வேண்டும். சரி, இப்போ இதற்கான பதிலை படிச்சிடலாம். மரங்களின்றி மனிதர்கள் இல்லை என்பதை உணர்ந்து நாம் அனைவரும் பனை மரம் வெட்டுவதை தடுக்க வேண்டும். மேலும் பனங்கொட்டைகளை சேகரித்து குளம், ஆறு, குட்டை போன்றவற்றின் கரையோரங்களில் ஊன்றி பாதுகாக்கலாம். மரங்கள் இன்றி மனிதர்கள் இல்லை என்பதை உணர்ந்து நாம் அனைவரும் பனைமரம் வெட்டுவதை தடுக்க வேண்டும். மேலும் பனங்கொட்டைகளை சேகரித்து குளம், ஆறு, குட்டை போன்றவற்றின் கரையோரங்களில் ஊன்றி பாதுகாக்கலாம். நான்காவது கேள்வி, பனை மரத்தின் பயன்களாக நீ கருதுவனவற்றை சொந்த நடையில் எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான பதில், பனை மரத்தின் ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு பயனை தரக்கூடியது. அதனால்தான் பனைக்கு கற்பகத்தரு என்ற பெயர் கொண்டு அழைக்கிறோம். மேலும் பனை மரத்தின் வேர் நீரை தக்க வைத்து கொள்ளும் இயல்பு கொண்டது. இது நிலத்தடி நீர்மட்டம் உயர காரணமாக அமைகிறது. மாணவர்களே, அடுத்ததாக உங்கள் வீட்டில் பயன்படுத்தப்படும் மரத்தாலான பொருள்களை பட்டியலிடுகன்னு சொல்லியிருக்காங்க. மரத்தை நாம் வெட்டக்கூடாதுன்னு சொல்கிறோம். இருந்தாலும் வெட்டின மரத்தை நாம் அப்படியே போட்டு வீணாக்காமல் அதில் பல மரப்பொருட்களை செய்து வச்சு நம்ம வீட்டில் பயன்படுத்துகிறத நம்ம பார்த்துருக்குறோம். சின்ன பிள்ளைங்களே, இப்போ உங்கள் வீட்டில் என்னென்ன மரஜாமான் இருக்குதுன்னு பார்த்து எழுதுங்க. நான் எங்கள் வீட்டில் என்ன மரஜாமான் இருக்குதுன்னு பார்த்து எழுதுகிறேன். கதவு, ஜன்னல், நாற்காலி, மேசை, மரபொம்மை, கட்டில், வாசல்கால், தூண்கள், மரக்கரண்டி, மரபீரோ, சமையல் மேசை, முக்காலி. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்களை பார்த்து நீங்கள் எழுதுங்க ஸ்டூடெண்ட்ஸ். மாணவர்களே, அடுத்ததாக இணைந்து செய்வோம் அப்படின்ட்டு சொற்களுக்கு உரிய படங்களை பொறுத்துகன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றே ஒன்று அவங்க செய்திருக்காங்க. என்னென்னா, இந்த பக்கம் பூன்னு இருக்குது, இந்த பக்கம் பூ அதாவது மலர், அதற்கு என்ன பண்ணியிருக்காங்க, கோடு போட்டிருக்காங்க. பூ அப்படிங்கிறது மலரை குறிக்கும். அடுத்ததாக முதல்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். முதல் எழுத்து ஆன்னு இருக்குது. ஆனா என்ன அர்த்தம்னா பசுன்னு அர்த்தம். ஆனா பசு, அதனால் நம்ம ஆக்கும் பசுக்கும் கோடு போட்டுடலாம். அடுத்ததாக கை இருக்குது மாணவர்களே. கையினா என்ன அர்த்தம், நம்ம உடலில் இருக்கக்கூடிய கை என்ற உறுப்பை குறிக்குது. அதனால் கைக்கும் கோடு போட்டுடலாம். அடுத்ததாக நா இருக்குது மாணவர்களே. நானா நாக்குன்னு அர்த்தம். நானா நாக்கு, நாவு, நாக்கு அப்படிங்கிற பொருள் வருது. ஸோ நாவுக்கும்
நாக்குக்கும் கோடு போட்டுடலாம். அடுத்ததாக என்ன இருக்குது? ஈ இருக்குது. ஈனா எந்த ஈ? பறக்குது பார்த்தீங்களா? நம்ம சாப்பாட்டிலனா வந்து உட்காருமே, இந்த ஈ தான். இந்த ஈ வந்து நம்ம வீட்டில் வராமல் நாம் வீட்டை சுத்தமாக வச்சுருக்கணும் மாணவர்களே. ஸோ இந்த ஈயையும் கோடு போட்டு இணைத்திடலாம். அப்புறம் கடைசியாக மிச்சம் இருக்கிறது கா. கானா என்ன? காடு, கானகம் அப்படிங்கிற பொருள் வரும். இங்கே பார்த்தீங்களா, காடு கானகம் இருக்குது, அதுதான் கா அப்படிங்கிற பொருள் வருது. ஸோ இதையும் அதையும் ஒன்றா சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு மாணவர்களே. இதுதான் மொழியோடு விளையாடுன்னு கொடுத்துருக்காங்க. ஒரே பொருள் தரும் சொற்களை கண்டுபிடித்து வட்டமிடுகன்னு சொல்லியிருக்காங்க மாணவர்களே. ஒன்றே ஒன்று அவங்க செய்து முடிச்சிட்டாங்க. அது என்னென்னா நிலவு. வானத்தில் இருக்குது பார்த்தீங்களா, நிலவு. நிலவு என்று பொருள் எதற்கெல்லாம் வரும்னா மதி, திங்கள், சந்திரன். மதினாலும் நிலவை குறிக்கும், திங்கள்னாலும் நிலவை குறிக்கும், சந்திரனாலும் நிலவை குறிக்கும். அதனால் அதுக்கு வட்டம் போட்டிருக்காங்க. இப்போ மற்றதுக்கு நாம் வட்டம் போட்டு விடையை எழுதிடலாம். அடுத்ததான் அம்மானு இருக்குது. அம்மான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சேய், அன்னை, குழந்தை, தாய், மழலை, மாதான்னு கொடுத்துருக்காங்க. இதில் அம்மா அப்படிங்கிற பொருள் எதெல்லாம் கொடுக்குது மாணவர்களே? அன்னை அப்படிங்கிறது அம்மாவை குறிக்கும், தாய் அப்படிங்கிறது அம்மாவை குறிக்கும், மாதா அப்படிங்கிறது அம்மாவை குறிக்கும். ஆனால் சேய், குழந்தை, மழலை இதெல்லாமே குழந்தை, பாப்பா இவங்களை தான் குறிக்கும். இப்போ நாம் சரியாக வட்டம் போட்டுடலாம். அன்னை, தாய், மாதா இது மூன்றும் அம்மாவை குறிக்கும் சொற்கள். அடுத்ததாக மகுடம் இருக்குது. என்ன இருக்குது? மகுடம். மகுடம் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா மணிமுடி. அடுத்தது கிரீடம். அடுத்ததாக அது ஒரு அணிகலன். கரெக்டுங்களா? மகுடம் குறிக்கும் சொல் மணிமுடி, கிரீடம், அணிகலன். அடுத்ததாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா திரள்னு கொடுத்துருக்காங்க. திரள்னா ஒரு மாதிரி திரண்டு வர்றது. வெண்ணெய் திரண்டு வரும் பார்த்தீங்களா, நம்ம அதை மத்து வச்சு மசிக்கிறப்ப திரண்டு வரும் பார்த்தீங்களா, அதை போல் திரண்டு வர்றது தான் திரள்னு சொல்லுவாங்க. இப்போ திரள் அப்படிங்கிற பொருளோடு இருக்கக்கூடிய சொற்களை நாம் கண்டுபிடிக்கலாம். கூட்டம் அது திரள் குறிக்குது. அடுத்ததாக நெருக்கம் திரள் குறிக்குது. கும்பலாக இருந்தாலும் அது திரள் தான்